இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பன்னீர் கிரேவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: ஒரு கடாயில் 3 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கணும். வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நான் 150 கிராம் பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். ஏலக்காய் 2, பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4-5 போட்டுக்கலாம். 5 கிராம் போட்டுக்கலாம். நல்லா பொரிக்கிட்டு பொரிஞ்சுக்கிறோம். பிரியாணி இலை ஒரு 4 இலை போட்டுக்கங்க. நல்லா பொரிச்சு நல்லா மணம் வரும். பச்சை மிளகா ஒரு 6 மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 6 மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு வணக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி போட்டுக்கணும். முந்திரி ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா பொருநரமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. அதில் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம நல்லா எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி பிரியாணி இலை ஒரு 3 இலை போட்டுக்கேன். போட்ட வாசனையாக இருக்கும். வரமிளகா 2 மிளகாய் போட்டுக்கணும்.
வதங்கினதுக்கப்புறம் நல்லா செவந்து வாசனையாக இருக்கும். நல்லா அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிக்கணும். நம்ம தண்ணி ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கணும். 1/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். இந்த நேரம் நல்லா கொதியாகி நல்லா நம்ம இப்போ பன்னீர் நம்ம வறுத்தெடுத்து வச்சதை போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பன்னீர் கிரேவி ரெடி. பூரி சப்பாத்திக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.